தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். சுற்றிலும் பசுமையான வயல்கள், தொலைவில் தென்னை மரங்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. அங்கு வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்தார்கள். கள்ளங்கபடம் தெரியாத மனுஷங்க, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுற நல்ல உள்ளம் கொண்டவங்க. அந்த ஊர்ல தான் வீரசாமின்னு ஒரு பெரிய பண்ணையாரும் இருந்தாரு. ஏக்கர் ஏக்கரா நிலம், ஊர்லயே பெரிய வீடு, கை நிறைய வேலைக்காரங்க, எங்க பார்த்தாலும் அவரோட பேரும் செல்வாக்கும் தான். சாமி, இந்த தடவை உங்க புண்ணியத்துல எங்க வீட்டு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுங்க சாமி. சாமி, எங்களுக்கு நீங்க தான் கடவுள் மாதிரி. என்னப்பா இது, கையே எடுப்பா. என் கிராம மக்கள் சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க வேற யாரும் இல்ல, என் பிள்ளைங்க மாதிரி. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த வீரசாமி சும்மா இருப்பேனா? நீங்க நல்லா இருக்கணும் சாமி. ஊர் மக்கள் எல்லாரும் வீரசாமி நல்ல மனுஷன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி சூழ்ச்சி ஒளிஞ்சிருக்கு என்று யாருமே நினைச்சு பார்க்கல. முட்டா பயலுக, நான் காட்டுற பாசம் எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க அறியாமைதான் எனக்கு பெரிய பலம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கடா, அப்புறம் இந்த ஊரே என் காலடியில கிடக்கும். அடுத்த வருஷம் மழை சரியா பெய்யல. வானத்தை பார்த்து பார்த்து விவசாயிங்க காத்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பெய்யும் நாளைக்கு பெய்யும்னு நம்பினாங்க. ஆனா மழை மட்டும் வரவே இல்ல. பச்சை பசேல்னு இருந்த வயலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போச்சு. நிலம் முழுக்க வெடிப்பு விழுந்து கிடந்துச்சு. இந்த வருஷம் மழையும் பெய்யல, பயிரும் விளையல. வீட்டுல சமைக்க ஒரு பிடி அரிசி கூட இல்லையே. நாளும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சோம், கடைசில ஒரு மூட்டை நெல்லு கூட கிடைக்கலையே. அவர் மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருந்த ஒவ்வொரு விவசாயியோட நிலையும் அதுதான். ஒரு வருஷம் முழுக்க நம்பிக்கையோட விதை போட்டாங்க, உரமிட்டாங்க, தண்ணீருக்காக காத்திருந்தாங்க. ஆனா கடைசில கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த வருஷம் மழையும் பெய்யல, பயிரும் விளையல. வீட்டில் சமைக்க ஒரு பிடி அரிசி கூட இல்லையே. புள்ளைங்க பசியால அழுகிறத என்னால பார்க்க முடியலடி. மனச தளர விடாதீங்க மாமா. நம்ம நிலைமைய பார்த்துட்டு பக்கத்து ஊர்ல கூட வட்டிக்கு காசு தர யாரும் மாட்டேங்கிறாங்க. கையில நிலம் இருக்கு, ஆனா அதுல விளைய வைக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல. இந்த கம்பஞ்சோறு எப்படி வந்துச்சு? பக்கத்து வீட்டு மீனாட்சி பாட்டி கம்பஞ்சோறு செஞ்சு கொடுத்தாங்க. புள்ளைங்களும் வயிறார சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. உங்களுக்காகவும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுங்க. வேற வழியே தெரியலம்மா. இந்த கஷ்டத்துல இருந்து மீளணும்னா பண்ணையார்கிட்ட தான் உதவி கேட்கணும். நம்ம போய் கொஞ்சம் கடன் கேட்கலாமா? கடன் வாங்குறது சரிதாங்க, ஆனா அத திருப்பி கட்ட முடியுமா? இருந்தாலும் இப்போ வேற வழி இல்ல. போய் பண்ணையார்கிட்ட பேசி பாருங்க. கவலைப்படாதே, அடுத்த விளைச்சல் வந்ததும் முதல் வேலையா கடன் அடைச்சிடலாம். ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்றா நின்னு இனி என்ன பண்றது, வீட்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, கடனை எப்படி சமாளிக்க போறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணையாரோட ஆள் ஒருத்தன் அங்க வந்தான். ஹே, எல்லாரும் கேளுங்க. பண்ணையார் ஐயா உங்களை ஊர் திண்ணைக்கு வர சொல்லியிருக்காரு. உங்க கஷ்டத்தை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியலையா? காசு தாரேன்னு சொல்லியிருக்காரு. சாமி, நேத்து ராத்திரி எங்க புள்ளைங்க பசியால அழுது அழுகைய எங்களால தாங்க முடியல சாமி. எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்து உதவுங்க சாமி. ஆமாங்க ஐயா, ஊர்ல வட்டிக்கு கூட யாரும் காசு தரல. நீங்க தான் இந்த ஊரோட தெய்வம்னு ஓடி வந்திருக்கோம். என் புள்ளைங்க கஞ்சி குடிக்க நீங்க தான் மனசு வைக்கணும் ஐயா. அடடா, உங்க வயலெல்லாம் காஞ்சு கிடக்கிறத பார்த்தா எனக்கே மனசு கேட்கலப்பா. நேத்து வரைக்கும் பண்ணையார் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துன நீங்க இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட்டு நிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? இந்த ஊரு என்ன மதிச்சிருக்கு, நானும் இந்த ஊருக்காக ஏதாவது செய்யணும் இல்லையா? என்கிட்ட இருக்கிற காசை பெட்டியில பூட்டி வச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த ஆண்டவனே என்ன மன்னிக்க மாட்டாருப்பா. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தர்றேன், யாரும் கவலைப்படாதீங்க. ஐயா, உங்க மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்ல. ஆனா ஐயா கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு அப்படியே இந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு கையெழுத்தோ இல்ல கட்ட விரல் ரேகையோ மட்டும் வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போங்க. நீங்க செஞ்ச உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் ஐயா. சரி சரி, போதும்பா, கவலைப்படாதீங்க. இந்த வீரசாமி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. எல்லாரும் கூட்டமா வந்து தள்ளுமுள்ளு பண்ணாதீங்கப்பா. ஒவ்வொருத்தரா வாங்க, யாருக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கிட்டு போங்க. ஏய் சுப்பையா, வர்றவங்களுக்கு கேட்ட பணத்தை ஒழுங்கா எண்ணி கொடு.
அப்படியே நம்ம கணக்கு புத்தகத்துல அவங்க கையெழுத்தோ ரேகையோ வாங்கிக்கோ. நாளைக்கு கணக்கு வழக்கு பார்க்கும்போது குழப்பம் வரக்கூடாது. சரி போங்கப்பா, நேரத்தை வீணாக்காதீங்க. காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. பண்ணையார் மேல முழுசா நம்பிக்கை வச்சாங்க. ஆனா அவங்க போட்ட அந்த ஒரு ரேகை அவங்களோட வாழ்க்கையே தலைகீழ மாத்த போகுதுன்னு மக்கள் எல்லாரும் வரிசையா நின்னாங்க. அத பார்த்த பண்ணையார் முகத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் போட்ட வலையில மக்கள் மெல்ல மெல்ல சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கய்யா, எனக்கு தான் படிக்க தெரியாதே. என்னடா ராமு, என்ன வார்த்தை கேட்டுட்டு நான் உங்களுக்கு உதவலான்னு பார்த்தா என்னையே சந்தேகப்படுவியா? இந்த வீரசாமி பேச்ச இந்த ஊரே நம்புது. ஆனா நீ என்னடானா என்கிட்டயே வந்து பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு காட்ட சொல்ற. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வாங்கின காசை அப்படியே அங்கேயே வச்சுட்டு போடா. உனக்கு காசு கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஐயோ, தப்பா நினச்சிக்காதீங்க சாமி. என் அறியாமையால ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன் சாமி. இந்த உலகத்திலேயே உங்களை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க சாமி. ஆமாங்க ஐயா, எங்க மேல கோபப்பட்டு எங்களை கைவிட்டுடாதீங்க ஐயா. நீங்க சொல்ற இடத்துல நாங்க கண்ணை மூடிக்கிட்டு ரேக வைக்கிறோம் ஐயா. பாத்தியா சுப்பையா, இவனுங்களுக்கு நல்லது செய்ய போய் எனக்கு என்ன அவ பெயர் வருதுன்னு. சரி சரி, நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்களேன்னு பாக்குறேன். சுப்பையா, முதல்ல அந்த பத்திரத்துல இவன் ரேகைய வாங்கு. காசை வாங்கிக்கிட்டு இவன் இடத்த காலி பண்ணட்டும். சரி சரி, பண்ணையார் ஐயா மனசு பெருசு தம்பி, உன்னை மன்னிச்சிட்டாரு. இன்னும் என்ன யோசனை? வாராமோ வந்து கை நாட்டவை. பண்ணையாரோட வஞ்சக பேச்ச நெசமுன்னு நம்பி பத்திரத்துல என்ன இருக்குன்னே தெரியாம தான் கை நாட்ட வச்சான் அப்பாவி ராமு. அவனை தொடர்ந்து முனியாண்டியும் மத்த ஊர் ஜனங்களும் தங்களுக்கு வரப்போற ஆபத்தை அறியாம வரிசையா வந்து ரேக வச்சாங்க. அட முட்டாள் பயலுகளா, படிக்க தெரியாத உங்களுக்கு எதுக்குடா நிலமும் புலமும்? இந்த காகிதத்துல நீங்க வச்சது வெறும் கட்டை விரல் ரேகை இல்லடா. உங்க சொத்து பத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்த உங்க வம்சத்தோட மரண சாசனம். கொஞ்ச காலம் கடந்துச்சு. ஆனா ஊர்ல மழையும் பெய்யல, ஜனங்களோட கஷ்டமும் தீரல. ஏய் சுப்பையா, கொஞ்ச காலம் கடந்து போச்சுல்ல. நாம கொடுத்த காசுக்கு வட்டியும் முதலும் வந்து சேர வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு அந்த பயலுக நிலத்தையெல்லாம் நம்ம கைக்கு மாத்துற வழிய பார்ப்போம். போ, கணக்கு புத்தகத்தை எடு. பண்ணையார் வீரசாமி தன் குண்டர்களோட அதிரடியா கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அப்பாவி ஜனங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணையார் ஐயா, இந்த பக்கம் திபு திபுன்னு ஆளுகளோட வந்திருக்கீங்க. ஊர்ல மழையும் இல்லாம வறட்சியா கிடக்குதேன்னு எங்களை விசாரிச்சுட்டு போக வந்தீங்களா ஐயா? ஏலே ராமு, உன்னை விசாரிக்கிறதுக்கு நான் என்ன உன் சொந்தக்காரனாடா? அன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு பத்திரத்துல கை நாட்ட வச்சிங்கல்ல, இன்னைக்கு அந்த நிலம் முழுக்க எனக்கு சொந்தண்டா. உன்னை விசாரிக்க வரல, உன் நிலத்தை அடியோட புடுங்க வந்திருக்கேன். ஐயோ பண்ணையார் ஐயா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அன்னைக்கு நாங்கள் அவசரத்துக்கு காசு வாங்கும்போது வட்டிக்குத்தானே பத்திரம்னு சொன்னீங்க. இப்போ இப்படி மொத்த நிலத்தையும் பறிக்கிறேன்னு சொன்னா நாங்கள் எங்கே ஐயா போவோம்? இந்த ஒரு துண்டு நிலத்தை நம்பித்தானே எங்கள் குடும்பமே இருக்கு. எங்களை நடுத்தருவில் விட்டுட்டாதீங்க ஐயா. ஏலே ராமு, ரொம்ப பேசாதலா. பண்ணையார் ஐயா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். ஒழுங்கா மரியாதையா நிலத்தை விட்டுட்டு ஓடி போயிருங்க. இல்லன்னா அப்புறம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. நாங்க நிலத்தை அடமானம் தானே வச்சோம், அது எப்படி உங்க நிலமாகும்? இங்க பாருடா முட்டாள் பயலே, இதுல தவணைக்குள் பணத்தை தராவிட்டால் என் நிலத்தை பண்ணையாருக்கே கிரயம் செய்து விடுகிறேன் அப்படின்னு எழுதி இங்க உன் கையெழுத்து இருக்கா இல்லையா? பண்ணையாரே, எங்களுக்கு எழுத்து அறிவு இல்லன்றதுக்காக இப்படி அநியாயமா எங்க நிலத்தை எழுதி வாங்குவீங்களா? இது என்ன நியாயம் சாமி? ஏலே ராமு, இப்ப அழுது என்ன பண்றது? ஆடு மாடு மாதிரி உழைக்க தெரிஞ்சவனுக்கு அஞ்சாப்பு வரைக்காச்சும் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. நீங்க படிக்காததுக்கு பண்ணையார் ஐயா என்னப்பா பண்ணுவாரு? சட்டம்னா பத்திரம், பத்திரம்னா கை நாட்டு, எல்லாம் கணக்குப்படி கச்சிதமா இருக்கு. பேசாம இடத்த காலி. அப்பாவி ஜனங்களோட அறியாமைய வச்சு பண்ணையார் ஆடின ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த ஏழை மக்களோட நம்பிக்கையா அங்கே வந்து நின்னா கார்த்திக். ராமமாமா, ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? கிராமமே ஏன் இப்படி சோகமா இருக்கு? என்னாச்சு? தங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பண்ணையார் கூட்டம் செஞ்ச துரோகத்தையும் சதியையும் கார்த்திக்கிடம் ஒன்ன விடாம சொல்லி கதர்னா ராமு. ஏலே சுப்பையா,
யார்ரா இவன்? ஊருக்குள்ள புதுசா முளைச்சிருக்கான். பெரிய நியாயவாதி மாதிரி வந்து நின்னு கதை கேட்டுட்டு இருக்கான். இவன்தான் ஐயா அந்த வாத்தியார் வீட்டு மகன் கார்த்திக். டவுன்ல போய் ஏதோ பெரிய படிப்பு படிச்சிருக்கானா, அதான் இங்க வந்து நம்ம கிட்டயே சட்டம் பேசுறான். ஓ, அந்த வாத்தியார் வீட்டு மகனானி? ஸ்கூல்ல போய் பாடம் நடத்த வேண்டியவன் இங்க வந்து எங்க கிட்ட சட்டம் பேசுறியா? ஒழுங்கா மரியாதையா இடத்தை விட்டு நகருடா. பண்ணையாரே, ஏமாற்றி வாங்குற கைநாட்டுக்கு சட்டத்துல எந்த மதிப்பும் இல்ல. கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் போனா உங்க போலி பத்திரம் கிழிஞ்சு தொங்கிடும். மரியாதையா கிளம்புங்க. ஏலே, எங்கிட்டே வந்து கோர்ட்டு போலீஸ்னு சட்டம் பேசுறியா? இந்த ஊர்ல நான் தாண்டா சட்டம், நான் தாண்டா போலீஸ். என் கையில இருக்கிற பத்திரத்தை உன்கிட்ட காட்டணுமாடா? மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேளாண் பண்ணையாரே. உங்ககிட்ட நியாயம் இருந்தா, பத்திரம் உண்மையா இருந்தா அத முதல்ல என்கிட்ட காட்ட வேண்டியது தானே. ஏன் பயப்படுறீங்க? கார்த்திக்கோட துணிச்சலான கேள்விகளுக்கு முன்னாடி பண்ணையாரால பதில் சொல்ல முடியல. கோபத்தோட இந்தாடா பாத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தார். பண்ணையாரே, இந்த சேல் ஏதோ தப்பா இருக்கே. அரசாங்க முத்திரையில இருக்க வேண்டிய சின்னங்கள் எதுவுமே இதுல இல்லையே. இது போலி முத்திரையா இருக்க சான்ஸ் இருக்கு. இல்ல, இது கண்டிப்பா போலி முத்திரை தான். ஹாத்தியார் மகனே, சின்ன பையன் நீ. ஏதோ டவுன்ல படிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப பேசாத. சீலாவது முத்திரையாவது. இதோ பாரு, இந்த ஊர்ல எல்லாரும் என் பேச்ச நம்பிதான் வாழறாங்க. உன் பேச்ச இங்க எவன் கேப்பான்? கம்முன்னு பத்திரத்தை கொடுத்துட்டு ஊருக்குள்ள போயிரு. பத்திரத்தை வச்சு மிரட்டின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு பண்ணையாரே. நாளைக்கு விடியறதுக்குள்ள உங்க பண்டவாளை எல்லாம் தண்டவாளை ஏறும். சட்டம் தன் கடமையை செய்யும் போது உங்க பணபணமோ அதிகாரமோ உங்களை காப்பாத்தாது. ஊர் ஜனங்க முன்னாடி கார்த்திக் வச்ச சட்டப்படியான சவாலை கேட்டு பண்ணையார் முகத்துல ஈ ஆடல. பயத்துல அவரோட அடியாட்களை திரும்பி பார்த்தாரு பண்ணையார். மறுநாள் காலையில கண்ணன் நேரா டவுன்ல இருக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போறான். அங்க இருக்கிற அதிகாரிய பார்த்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். பத்திரத்தை கையில வாங்கின அதிகாரி அதுல இருக்கிற சீலையும் கையெழுத்தையும் ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு கம்ப்யூட்டர்லயும் செக் பண்ணி பாக்குறாரு. தம்பி, இந்த சீல் தப்பானதுப்பா. யாரோ போலியா தயாரிச்சிருக்காங்க. நம்ம அரசாங்க பதிவேட்டுல இப்படி ஒரு டாக்குமெண்டே இல்லை. இது அப்பட்டமான ஏமாற்று வேலை. அப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்கு சட்டப்படி எந்த ஒரு செல்லுபடியும் கிடையாதா சார்? நிச்சயமா செல்லாதுப்பா. இது அப்பட்டமான ஃப்ராடு வேலை. மக்களோட அறியாமைய பயன்படுத்தி போலி டேட், போலி கையெழுத்துன்னு போட்டு பெரிய லெவல்ல ஏமாத்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சார். கார்த்திக் சும்மா வரல, கூடவே போலீஸையும் கூட்டிட்டு வரான். பண்ணையாரோட பத்திரம் போலி, அதுல இருக்கிற சீல் போலிங்கிற விஷயத்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் ஓப்பனா உடைச்சு பேசுறான். தம்பி கார்த்திக்கு, நீ மட்டும் இன்னைக்கு இந்த உண்மையை உடைக்கலனா எங்களோட மொத்த வாழ்க்கையும் நடுத்தருவுக்கு போயிருக்கும்டா. படிச்ச புள்ள நீ செஞ்ச அந்த உதவிக்கு நாங்க காலம் பூரா உனக்கு கடமைப்பட்டிருக்கோம் தம்பி. ஐயா, என்ன விட்டுடுங்க ஐயா. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ பேராசையில தப்பு நடந்து போச்சு. என்ன அரெஸ்ட் பண்ணிடாதீங்க ஐயா. எங்களை ஏமாத்தும் போது இந்த இறக்கம் எங்க போச்சு உனக்கு? இப்போ மாட்டினோடனே தெரியாம பண்ணிட்டேன்னு கெஞ்சிரியா? கூட்டிட்டு போங்க ஐயா இவனை. முதல்ல ஜீப்ல ஏத்துங்க சார். இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா இந்த ஊரே நடுத்தெருவுக்கு வந்திருக்கும்டா. அந்த பாவி கிட்ட இருந்து எங்களோட நிலத்தையும் மானத்தையும் காப்பாத்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தம்பி. மாமா, இதுக்கு காரணம் நான் இல்ல, படிப்பு. எனக்கு சட்டம் படிக்க தெரிஞ்சதாலதான் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க முடிச்சது. நம்ம ஊர்ல எல்லாரும் படிச்சு விபரமா இருந்தா எந்த பண்ணையாரும் நம்மள ஏமாத்த முடியாது மாமா. அந்த நாளுக்கு பிறகு ராமுவும் ஊர் மக்களும் படிக்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு யாராலும் அவர்களை ஏமாத்த முடியல. படிப்புதான் மனிதனோட உண்மையான பலம்.